அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஹாஸ் லான்ச் த காம்ப்ரிஹென்சிவ் கோரல் ரீஃப் ரீஸ்டோரேஷன் இனிஷியேட்டிவ் இன் கரியாச்செலி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அண்டர்டேக்கன் அண்டர் டிஎன் ஷோர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கரியாச்செல்லி அப்படிங்கிற தீவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்ஃப் ஆஃப் மன்னாரை சுத்தி 21 தீவுகள் இருக்கு. அதுல இந்த கரியாச்செலி அப்படிங்கிற தீவுல கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லாம போயிருச்சு. ஓகேவா? அதனால கோரல் ரீஃப்ஸ் ஆர்டிபிஷியலா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த அப்ஜெக்டிவ் ஆஃப் வெற்றி பள்ளிகள் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு மாதிரி பள்ளிகள் மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 38 மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது இருந்துச்சு. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லேபு, நம்ம கம்ப்யூட்டர் லேபு, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் மாடல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல படிச்ச நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஐஐடி, ஜேஇ எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஜேஇ, நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க. சரியா? சோ அதே மாதிரி இந்த ஸ்கீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கனால பிளாக் லெவல்ல இதே மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்க. சோ பிளாக் லெவல்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பேரு வெற்றி பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியான ஸ்கூல் தான். ஆனா அதுல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இருக்காது. இந்த வெற்றி பள்ளிகள்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இருக்காது. சோ எதுக்காக கொண்டு வராங்க? இந்த பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதி நவீன வசதிகள் வழங்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சண்டே கோச்சிங்கும் கொடுப்பாங்க. இந்த நீட் ஜேஇக்குலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். டு ஆஃபர் இன்டென்சிவ் கோச்சிங் அண்ட் கரியர் கவுன்சிலிங் ஃபார் கிளாஸ் 11 and 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஐஐடி, நீட் அண்ட் கிளாட் அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் பிளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் இன் ஸ்பேஸ் நீடில். ஸ்பேஸ் நீடில் இஸ் அ ஃபேமஸ் பில்டிங் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட கொடிய ஸ்பேஸ் நீடில் அப்படிங்கிற பில்டிங்ல ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த ஸ்பேஸ் நீடில்ங்கிற பில்டிங் எங்க இருக்குன்னா சியாட்டில் அப்படிங்கிற அமெரிக்க நகரத்துல இருக்கு. சியாட்டில் வாஷிங்டன்ல இருக்கு. வாஷிங்டன் அமெரிக்கால இருக்கு. சரியா? சோ சியாட்டில் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் இட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி கெபாசிட்டி பை 10-fold via 10 நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட்ஸ் பை 2047. அதாவது இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜி கெபாசிட்டியை அதிகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து கொண்டு வர போறாங்க. சோ நம்மளோட டார்கெட் என்னன்னா 2047க்குள்ள 100 ஜிகாவாட்டை அச்சீவ் பண்ணும் நியூக்ளியர் எனர்ஜில. சரியா? அதான் டார்கெட்டா வச்சிருக்கோம். அடுத்தது, இந்தியா வில் லான்ச் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர்ஸ் பை த எண்ட் ஆஃப் 2025. இந்த வருஷம் இறுதிக்குள்ளேயே இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்புகளை வந்து இந்தியா லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். லாஸ்டா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வில் அண்டர்டேக் அண்டர் வாட்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த இடத்தில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் நீருக்கடியில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல அவங்க ஆல்ரெடி இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்ப மகாபலிபுரத்துல அண்டர் வாட்டர் ஸ்டடிஸ் வந்து எடுத்துட்டு வர போறாங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.